Name the property illustrated in each of the case given below. First one என்ன கொடுத்திருக்காங்க 75 plus 34, 35 plus 75. அப்போ ரெண்டு numbers கொடுத்திருக்காங்க. இங்க addition இருக்கு. So this is என்ன property அப்படின்னு பார்த்தீங்கன்னா commutative property. Commutativity for addition. Commutativity for addition. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இங்க மேல ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 12 into 4 multiplied by 8 is equal to 12 into 4 multiplied by 8. இங்க நமக்கு என்ன இருக்கு? எல்லாமே மல்டிப்ளிகேஷன். இங்க 2 or more numbers 3 numbers நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம்? அசோசியேட்டிவிட்டி. Associativity for எதுக்கு? மல்டிப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 50 plus 0 is equal to 50. So 0 is what அப்படின்னு பார்த்தோம்னா additive identity. ஐடென்டிட்டி என்னது? அதே சேம் நம்பர் வரணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டாலும் இப்போ நம்ம 0 கூட ஏதாவது நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த சேம் நம்பர் தான் வரணும். ஸோ 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 50 multiplied by 1. 1 is here multiplicative identity. அதாவது any number multiplied by 1 is the same number. Multiplicative identity. Next fifth one என்ன கொடுத்திருக்காங்க? 50 into 42. So நம்ம எப்படி எழுதிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 50 multiplied by 40 plus 2. 40 plus 2 தான் என்னது? 42. So that is 50 multiplied by 40. அதுக்கப்புறம் 50 multiplied by 2. Plus 50 multiplied by 2. 50 multiplied by 40 plus 50 multiplied by 2. So, இது நம்ம என்ன சொல்றோம்? Distributive. Distributivity of multiplication. Distribute எது? multiplication symbol தானே distribute பண்ணிருக்கோம். Multiplication over addition. Okay, so இங்க addition இருக்கு. நம்ம multiplication property distribute பண்ணிருக்கோம். additionல distribute பண்ணிருக்கோம். So this is called distributivity of multiplication over addition.